everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 9.7. So பயிற்சி 9.7 இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்மார்ட் பதிலளிக்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமா தொகையிடல். So காமா தொகையிடல்னா என்ன அப்படிதான் பார்க்க போறோம். So இப்பகுதியில பாத்தீங்கன்னா 0 to infinity e power minus x x power n minus 1 dx n ஒரு மிகை முழுக்கள் என்ற சிறப்பு வகை முறையற்ற தொகையிடலை பற்றி படிப்போம். அதாவது இங்க என்ன பார்க்க போறோம், ஒரு மிகை முழுக்கள், ஒரு பாசிட்டிவ் நம்பர் சிறப்பு வகை முறையற்ற தொகையிடலை, அதாவது முறையற்ற தொகையிடலை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஃபினிட்டி வரது. சோ லோபிதாலின் விதிப்படி ஒண்ணு இல்லை, இங்க பாருங்களேன், e பவர் இன்ஃபினிட்டில இந்த எக்ஸ்ங்கிறது இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னு வைங்களேன். சோ எக்ஸ்ங்கிறது இன்ஃபினிட்டின்னு போட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் எக்ஸ்ன்னு வந்துரும் இல்லையா. சோ அப்படி போடும்போது நமக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து எக்ஸ் பவர் இன்ஃபினிட்டி போட்டா e பவர் மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ 1 பை லிமிட் e பவர் எக்ஸ் 1 பை இன்ஃபினிட்டி 0ன்னு வந்துரும். சோ அப்போ ஒவ்வொன்றும் மாற்றும் போது நமக்கு வேற வேற சிறப்பு வகையான மதிப்பீடுகள் கிடைக்குது இல்லையா. சோ லோபிதாலின் விதிப்படி m என்ற முழுக்களின் ஒவ்வொரு எண்ணிற்கும் நாம் பெறுவது, லோபிதாலோட விதிப்படி m அப்படிங்கிற ஒவ்வொரு முழுக்களுக்கும் நம்ம என்ன பெறுவோம் அப்படின்னா x பார் m பை e பார் x எழுதிடலாம். இங்க அடுத்து பாத்தீங்கன்னா x பார் m m ஃபேக்டோரியல் எழுதலாங்கிறது நம்ம 8வது அத்தியாயம் 8லயே மிக சிறப்பா பார்த்திருந்தோம். பை e பார் x. சோ எனி ஃபேக்டர் பை e பார் x ன்னு போடும்போது 0ன்னு வந்துரும். லோபிதாலின் விதிப்படி நமக்கு இது தெளிவாவே தெரியும். குறிப்புல பாருங்க, இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power n minus 1 dx என்ற தொகையிடல் ஆனது ஒரே ஒரு மிகை முழு எண் n greater than or equal to 1க்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. சோ n greater than or equal to 1க்கு வரையறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ வரையறை 9.1ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power n minus 1 dx என்பது காமா தொகையிடல். அப்படிங்கிறது என்னங்க, காமா தொகையிடல். சோ என அழைக்கப்படும். இதை காமா எண் என்ற குறியீட்டில், காமா எண் அப்படிங்கறது எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம் சரியா. சோ என்ற குறியீட்டில் எழுதுவோம் மற்றும் காமா எண் என்று படிப்போம். காமா எண்ணுன்னு சொல்லுவோம். சோ எது காமா எண்ணுன்னு சொல்லுவோம், இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power n minus 1 dx. சோ இது என்னன்னு சொல்லுவோம், காமா எண்ணுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், காமா எண்ணுன்னு சொல்லுவோம். அடுத்தது காமா தொகையிடல்கள். காமா தொகையிடல்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, காமா எண் அப்படிங்கிறது என்ன, இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power n minus 1 dx. சோ இது இன்னொரு படி எப்படி சொல்லிக்கலாம்னா n minus 1 ஃபேக்டோரியல்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power n dx என்னன்னு சொல்றோம், n ஃபேக்டோரியல்னு சொல்றோம். அப்ப இதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் இங்க n minus 1 இருக்கு. அப்ப இது n minus ஃபேக்டோரியல்னு சொல்லிக்கலாம்ல. சோ அவ்வளவுதான், புரிஞ்சுதுங்களா. சரி, இதே இன்டெகிரல் 0 to infinity e power minus ax x power n dx ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல வெறும் x இருக்கு minus x, இங்க ax இருந்துச்சு அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை இங்க என்ன இருந்துச்சு ax. சோ a power n plus 1, a power n plus 1. புரிஞ்சுதுங்களா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே.